சமூக ஊடகம் நல்ல ஒரு பணியாளர், ஆனால் மோசமான எஜமானர். மனித வாழ்க்கையில் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது பல நன்மைகளை கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எக்ஸ் தளம், இப்படி நிறையா தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இது எப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு நிகழ்வு நடந்தால் அதை உடனேயே நம்ம நம்மளோட அலைபேசியில் அதை எளிமையாக எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கு இந்த சமூக ஊடகம். ஆனால் இந்த சமூக ஊடகம் நம்மளை ஆளாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தான் சமூக ஊடகத்தை ஆளணும். எப்படின்னா, நமக்கு தேவைப்படும் போது தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நைட்டு தூங்க போகும்போது இப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே அப்புறம் தூங்குறது, அதிகாலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை தான் எடுத்து பார்க்குறது. இப்படி அந்த சமூக ஊடகம் நம்ம ஆளும் போது நமக்கு பிரச்சனை வருது. என்னென்னு பார்த்தோம்னா, போலி செய்திகள் நிறைய வருது, தேவையற்ற செய்திகள்லாம் நிறைய வர்றதுனால இவனுக்கு புதிய சிந்தனையை உருவாகிறது இல்லை. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அந்த ஊடகத்தில் சொல்கிறது போல உண்மை அப்படின்னு நினச்சிடறான். நமக்கு தேவைப்படும் போது தான் நம்ம சமூக ஊடகத்தை பார்க்கணும். புத்தகம் வாசிங்க. புதிய சிந்தனைகள் உருவாக்கணும்னா புத்தகம் வாசிக்கணும். அதனால இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், சமூக ஊடகம் நல்ல ஒரு பணியாளர், ஆனால் மோசமான எஜமானர்.